தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை. கோடை வெப்பம் வாட்டிய நிலையில் குளிர்ச்சியான சூழல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் திடீர் கனமழை. பகல் முழுவதும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் குளிர்ச்சியான சூழல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை எதிரொலி. சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த 12 விமானங்கள். சென்னை கிண்டியில் இருந்து கத்திப்பாரா செல்லும் ஜிஎஸ்டி சாலையில் குளம் போல் தேங்கிய மழைநீர். பணி முடிந்து வீடு திரும்பிய வாகன ஓட்டிகள் கடும் அவதி. நீலகிரி, கோவை மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு மிக கனமழை முதல் அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் எதிரொலி. அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு விரையும் 3 மாநில பேரிடர் மீட்பு படை. ஊட்டி மற்றும் வால்பாறைக்கு தலா ஒரு தேசிய பேரிடர் மீட்பு படை அனுப்பி வைப்பு. நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ய தொடங்கியுள்ள நிலையில் ஆற்றில் குளிக்கவோ நீர்நிலைகளுக்கு அருகில் செல்லவோ வேண்டாம். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்ய தண்ணீரு எச்சரிக்கை. பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் இன்று 10வது நித்தி ஆயோக் கூட்டம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் உட்பட மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்பு. டெல்லியில் சோனியா மற்றும் ராகுல் காந்தியுடன் முதல்வர் ஸ்டாலின் சந்திப்பு. தமிழ்நாட்டின் அரசியல் சூழல், எதிர்வரும் தேர்தல் குறித்து ஆலோசனை. ₹199 கட்டணத்தில் 1 கோடி வீடுகளுக்கு அதிவேக இணையதள வசதி. அடுத்த மாதம் திட்டத்தை தொடங்கும் நடவடிக்கையில் தமிழக அரசு தீவிரம். புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் தமிழக அரசுக்கு கல்வி நிதி ஒதுக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். கையெழுத்திடாவிட்டால் நிதி தரமாட்டோம் என்பது மத்திய அரசின் பெரியண்ணன் மனப்பான்மையை காட்டுகிறது. கல்வி நிதி விவகாரம் தொடர்பான வழக்கில் தமிழக அரசு கருத்து. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் கொரோனா பரவல் தொடர்பாக இந்த நாள் வரை எந்த ஒரு புதிய கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை. சமூக வலைதளங்களில் பரவும் தகவலுக்கு சுகாதாரத்துறை மறுப்பு. கேரளாவில் வேகமாக பரவி வரும் கொரோனா தொற்று பாதிப்பு. மே மாதத்தில் 273 பேருக்கு தொற்று உறுதியானது. கொரோனா அறிகுறி இருப்பவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டுகோள். நடிகர் ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி பொதுவெளியில் பரஸ்பரம் அவதூறு கருத்துக்கள் தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும். அவதூறு கருத்துக்கள் தெரிவிக்க ஆர்த்திக்கு தடை விதிக்க கோரி ரவி மோகன் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் ரவி மோகன் விவகாரத்தில் தன் மீது வெறுப்பு கருத்து பரப்புவதை நிறுத்துங்கள். ஆர்த்திக்கு கெனிஷா பதிலடி. ஆயுத மோதல்களில் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் விவாதம். பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதல்களை பட்டியலிட்டு இந்தியா குற்றச்சாட்டு.
அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர் சேர்க்கைக்கு தடை விதித்த விவகாரம். ட்ரம்பின் உத்தரவுக்கு தற்காலிக தடை விதித்தது நீதிமன்றம். சீனாவின் குய்சோ மாகாணத்தில் கனமழையை தொடர்ந்து நிலச்சரிவு. மண்ணில் புதைந்து 4 பேர் உயிரிழப்பு, 17 பேரை தேடும் பணி தீவிரம். இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய கிரிக்கெட் அணியை இன்று அறிவிக்கிறது BCCI. புதிய கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. தமிழக வீரர் சாய் சுதர்சனுக்கு இடம் கிடைக்க வாய்ப்பு. IPL தொடரின் 65வது லீக் போட்டியில் ஹைதராபாத் அணி வெற்றி. பெங்களூரு அணியை 42 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். IPL தொடரில் இன்றைய போட்டியில் பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிகள் பல பரீட்சை. ஜெய்ப்பூரில் இரவு 7:30 மணிக்கு போட்டி ஆரம்பம். இன்றைய IPL போட்டியில் வென்றால் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறும் பஞ்சாப். பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை இழந்தாலும் தொடரை வெற்றியுடன் நிறைவு செய்ய டெல்லி அணி தீவிரம். தங்கம் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 71,520 ரூபாய்க்கு விற்பனை. இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கீழடி ஆய்வறிக்கையை திருப்பி அனுப்பிய மத்திய அரசு. திருத்தங்களை மேற்கொள்ள தொல்லியல் துறை அறிவுறுத்தல். மத்திய தொல்லியல் துறை கடந்த 10 ஆண்டுகளாக கீழடிக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மதுரை MP சு வெங்கடேசன் பரபரப்பு குற்றச்சாட்டு. வாக்குச்சாவடி நுழைவு வாயிலில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் அரசியல் கட்சிகள் பூத் ஸ்லிப் வழங்கலாம். 100 மீட்டர் தொலைவுக்கு அப்பால் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்கவும் அனுமதி அளிக்க தேர்தல் ஆணையம் முடிவு. (2026) சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும். கந்தர்வக்கோட்டையில் நடந்த அம்பேத்கர் சிலை திறப்பு நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி உறுதி. முதல்வரின் டெல்லி பயணம் குறித்து சீமான் விமர்சனம். 3 முறை நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாதவர் இப்போது சென்றது ஏன் என்றும் கேள்வி. 3 ஆண்டுகளா வர முடியாதுனார்ல, இப்போ ஏன் போறாரு? பயமில்லை என்றால் காவல்துறை விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் சென்று தடை பெற்றது ஏன்? முதல்வர் குறித்து விமர்சித்த சீமான் மீது ஆவேசமாக கேள்வி எழுப்பி வீடியோ வெளியிட்ட நடிகை. மதுரை ஆனையூர் பகுதியில் முத்தரையர் சதய விழாவில் இளைஞர்கள் ரகளை. போலீசார் பறிமுதல் செய்த வாகனங்களை விடுவிக்க கோரி வாக்குவாதம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் CMDA முன்னாள் உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ராவுக்கு 1 மாதம் சிறை. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை சென்ட்ரல் மற்றும் கூடூர் வழித்தடத்தில் இன்று மற்றும் 26ஆம் தேதி மதியம் 4 மணி நேரத்திற்கு 19 மின்சார ரயில்கள் ரத்து. பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னை மெரினாவில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்தவர்களில் 5 பேர் உயிரிழந்த விவகாரம். 4 வாரத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தமிழக DGPக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ்.
பட்ஜெட்டில் அறிவித்தபடி நகரங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி திட்டத்தை செயல்படுத்த அரசு முடிவு. ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை முறைப்படுத்த கோரிய பொதுநல மனு. மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பழனி அருகே ஓடும் பேருந்தில் திடீர் மாரடைப்பால் மரணித்த ஓட்டுநர். விரைந்து செயல்பட்ட நடத்துனரால் விபத்தில் சிக்காமல் உயிர் தப்பிய பயணிகள். தேனி வருசநாடு அருகே தடுப்பூசி போட்ட சில நாட்களில் அடுத்தடுத்து 17 ஆடுகள் உயிரிழந்ததால் அதிர்ச்சி. வாழ்வாதாரத்தையே இழந்துவிட்டதாக உரிமையாளர் கண்ணீருடன் வேதனை. ஆபத்தான முறையில் இயக்கப்படும் ஷேர் ஆட்டோக்களின் உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும். பசும்பொன்னில் விபத்தை ஏற்படுத்தி 3 உயிரிழந்த விவகாரத்தில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி உத்தரவு. மதுரை திருப்பரங்குன்றம் அருகே சாலையை அடைக்க முயன்ற சுங்கச்சாவடி நிர்வாகம். பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பணியை பாதியிலேயே நிறுத்திய ஊழியர்கள். கேரள மாநிலம் திருச்சூரில் கனமழையுடன் வீசிய சூறை காற்று. மாநகராட்சி கட்டடத்தில் இருந்து பறந்து கீழே விழுந்த மேற்கூரை. ஏற்காடு கோடை விழாவை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சியில் பிரதிபலிக்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர், ரஃபேல் போர் விமானம், வான் பாதுகாப்பு அமைப்பு உள்ளிட்டவையும் மலர்களால் தத்ரூபமாக வடிவமைப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் மினி வேனில் ஆபத்தான முறையில் பயணித்த மாணவிகள். தந்தி டிவியில் செய்தி வெளியான நிலையில் மினி வேனை பறிமுதல் செய்து வட்டார போக்குவரத்து அலுவலர் நடவடிக்கை. தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே பிரபல ரவுடி துப்பாக்கி முனையில் கைது. பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த நிலையில் அதிரடி நடவடிக்கை. புதுச்சேரியில் டிஜிட்டல் கைது மோசடியை அரங்கேற்றி 1 கோடி ரூபாய் வரை சுருட்டிய நபர். வீடியோ காலில் டெல்லி சைபர் கிரைம் போலீஸ் அதிகாரி என கூறி கைவரிசை. தமிழகத்தில் மின்சாரத்துறைக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு தேவை. பெங்களூரு மாநாட்டில் அமைச்சர் சிவசங்கர் பேச்சு. பஹல்காம் தாக்குதலில் காயமடைந்த மருத்துவர் பரமேஸ்வரனை சந்தித்தார் முதல்வர் ஸ்டாலின். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நேரில் சென்று நலம் விசாரித்தார். மாஸ்கோ விமான நிலையத்தில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது யுக்ரைன் ராணுவம். திமுக எம்பி கனிமொழி ரஷ்யா பயணித்த விமானம் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்ததால் பரபரப்பு. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து எடுத்துரைக்க ரஷ்யா சென்றுள்ள திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான இந்திய குழு. ரஷ்ய கூட்டமைப்பு கவுன்சிலில் சர்வதேச விவகாரங்களுக்கான குழுவுடன் கலந்துரையாடல். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்ய ட்ரம்பிடம் யார் கேட்டார்கள்? வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் தாலி கட்டும் நேரத்தில் திருமணத்தை நிறுத்திய மணப்பெண். வேறு ஒருவரை காதலிப்பதாக கூறியதால் உறவினர்கள் அதிர்ச்சி.
கோவை மேட்டுப்பாளையம் அருகே குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் பீரிட்டு வெளியேறிய தண்ணீர் செயற்கை நீரூற்று போல் பொங்கி எழுந்து சாலைகளில் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். மாற்றுத்திறனாளிக்கு ஜூஸ் கடை வைத்து கொடுத்து உதவிய நடிகர் பாலா குடும்பத்தினரையும் சந்தித்து பேசி நெகிழ்ச்சி. பிரபல நிறுவனத்தின் விளம்பர தூதராக நடிகை தமன்னா நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. கன்னட நடிகைகள் இருக்கும் போது தமன்னாவை நியமித்தது ஏன் என கன்னட அமைப்புகள் கேள்வி. ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற காதணி விழாவில் சீர்வரிசைகளுடன் பங்கேற்றார் நடிகர் சூரி. மாமனாக மடியில் குழந்தைகளை உட்கார வைத்து காது குத்தியதால் குடும்பத்தினர் மகிழ்ச்சி. மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் 23 நாளில் 75 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை ஈட்டியுள்ளதாக படக்குழு அறிவிப்பு.